அந்த காலத்தை நல்ல முறையில் நல்லபடியாக நம்ம வாழ்க்கையில செயல்முறை செய்தால் பேரானந்தமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம். இல்லையே நான் அப்படிலாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், எனக்கு ஆனந்தமாக வாழலையேனா இன்னும் நீங்கள் அப்போ கர்மவினையை அனுபவித்துட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது கூடிய விரைவில் நிறைவு அடைந்து விட்டு ஆனந்தமான வாழ்வு கண்டிப்பாக அடைந்தே தீர்வீர்கள். அப்படி அடையாதவங்க பல காலமான இருக்கிறேன் இன்னும் முடியவே இல்லையேனா இன்னும் அவங்க கர்மவினை செய்கிறதே இன்னும் விடலைன்னு அர்த்தம். அறியாமையால் செய்யக்கூடியது டக்குன்னு வினையில் அறியாமையது கொஞ்ச காலத்தில் டக்குன்னு நம்ம அதுலேருந்து கடந்து வந்துடலாம். தப்புன்னு தெரிந்துமே செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஒரு தவறு ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தர்ம சங்கடம் பொய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயமாக நம்மளுக்கு சொல்லிடுறோம். அப்போ அந்த பொய்யுக்கான ஒரு செயலை நீ தானே அனுபவித்து தானே ஆகணும். உனக்கு தான் தெரியுதுல பொய்ன்னு, அப்போ நீ தானே செய்கிற பொய்ய. இறைவன் திருவடியை பிடித்து இருக்கக்கூடிய நாமே அப்படி செய்கிறோம்னா இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியில் என்ன தவறு இருக்கின்றது? இறைவன் மீது பக்தி கொண்டோரே தவறு இழைக்கும் பொழுது இறைவன் மீது பற்று இல்லாமலும் இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தவறு செய்தா அதையே நம்ம பெருசா தவறு சொல்லக்கூடிய நம்மளுக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு குறை சொல்றது நம்மளே தகுதி இல்லை. இறைவனை வழிபடுறோம், அறத்தில் நாம நிற்கணும், தழைத்து ஒழுக்கத்துல வாழணும், அத்தனையும் நாம செயல்முறைப்படுத்தல, அடுத்தவர்களை குறை கூற கண்டிப்பாக நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இறைவன் மீது அன்பு வைத்தாலே அத்தனையும் நம்மளுடைய சிந்தையில் பதிவாகிவிடும். நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே குருவாக உன் உள்ளே இருந்து அத்தனையும் செய்வான் இறைவன். அதனால் கண்டிப்பாக அனைவரும் இறைவனுடைய திருநாமங்களை ஒரு நாளுக்கு 101 முறையாவது மனதிற்கு உள்ளே அந்த இறைவனை உன் உள்ளத்திலே நிலையாக நிறுத்தும்படியாக ஒரு கற்பனை செய்து அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொன்னாலும் சரி, நமச்சிவாயன் என்று சொன்னாலும் சரி, சிவாய நம என்று கூறினாலும் சரி, உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்க சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உள்ள அந்த அகத்துல நெருப்பு போல எரியும். தூய்மை எண்ணக்கூடியது. நீங்க சொல்ல சொல்ல அந்த நெருப்பு அதிகமாயிட்டே வரும். நெருப்பு அதிகமான என்ன ஆகும்? அழுக்கின்ற உள்ள இருக்கக்கூடிய காகிதங்கள் எல்லாம் பற்றி எரிந்து விடும்.